வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ஐசிடி பாடத்தில் வந்த ஒரு ப்ரோக்ராமுக்கான பாஸ் பேப்பர் கேள்வியும் அதற்கான விடையையும் விளக்கமாக பார்ப்போம். அப்போ இந்த கேள்வி என்னத்தில் தந்திருக்கிறோன்னா ஒரு ப்ராப்ளம் ஒன்று தந்திருக்கணும். அந்த ப்ராப்ளத்தை விளங்கி கொண்டு நாங்கள் அல்கோரிதம் கண்டுபிடிச்சு ஃப்ளோசார்ட்டை கீறி அதுக்கான பைத்தன் ப்ரோக்ராம் எழுத சொன்னது தான் கேள்வி. ரைட். அப்போ அந்த ப்ராப்ளத்தை என்னன்னு சொல்லி நாங்கள் குயிக்காக பார்ப்போம். நான் உங்களுக்கு சுருக்கமாக அந்த கேள்வியை நான் அந்த ப்ராப்ளத்தை விளங்கப்படுத்துகிறேன். ஒரு பாடசாலையில் கேன்டீன் இருக்கின்றது. அந்த கேன்டீனில் 10 விதமான ஐட்டம் விற்கிறார்கள். மாணவர்கள் அங்கே போனால் ட்ரே இருக்கும். ட்ரே எடுத்துக்கொண்டு போய் அவர்களுக்கு வேண்டிய ஐட்டங்களை எடுத்து வைக்கலாம். அப்படியே அந்த எல்லா ஐட்டத்தையும் செலக்ட் வேண்டிய ஐட்டங்கள் எடுத்துக்கொண்டு போய் ஃபுட் ஐட்டத்தை எடுத்துகிட்டு போய் கேஷியர்கிட்ட போனால் கேஷியர் அதில் இருக்கிற ரயில் இருக்கிற ஐட்டத்தையும் அதில் எத்தனை குவான்டிட்டி இருக்குன்றதையும் பார்த்து என்டர் பண்ணி வச்சு கம்ப்யூட்டருக்கு என்டர் பண்ணி அவர் என்னத்தை கண்டுபிடிக்கணும்னா கால்குலேட்டர் பேமெண்ட் ஃபார் ஃபுட் ட்ரே. அந்த ட்ரே ஒரு மாணவன் ட்ரேக்கு எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லி காசை வாங்குறதுக்கு அமௌண்ட்டை சொல்லணும் தானே. அப்போ அந்த அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் இதுக்கான ப்ரோக்ராமுக்கான அல்கோரிதமும் ஃப்ளோசார்ட் பைத்தன் ப்ரோக்ராமும் கேட்டிருக்கணும். ரைட். அப்போ அதுக்கு அவர்கள் என்ன தந்திருக்காங்கன்னா அந்த விற்கிற 10 ஐட்டம்னு சொல்லியிருக்கணும் தான். அந்த 10 ஐட்டத்துக்குமான கோட் வச்சிருக்கணும். அந்த கோட் என்னென்னு தந்திருக்கணும். அதே நேரத்தில் அந்த 10 ஐட்டத்துக்கான ப்ரைஸுமே தந்திருக்கணும். அப்போ இதை நாங்கள் என்ன செய்யணும்னா ஒன்று நாங்கள் அல்கோரிதம் செய்ய இது கம்ப்யூட்டருக்கு நாங்கள் கொடுத்து வைக்கணும். அப்போ இது கம்ப்யூட்டருக்கு கொடுத்தா கம்ப்யூட்டருக்கு தெரியும். அப்போ முதலாவது கேள்வி என்ன கேட்டுக்கான ஸ்டேட் ஆல் த இன்புட் ரிக்வயர்ட் ஃபார் த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அண்ட் இட்ஸ் எக்ஸ்பெக்டட் அவுட்புட். அப்போ அந்த அவுட்புட் அதாவது இந்த கால்குலேட் பேமெண்ட் அவுட்புட்டை நாங்கள் தேவையேண்டா கம்ப்யூட்டருக்கு என்னென்னத்தை இன்புட் பண்ணணும்னு கேட்டிருக்கணும். ரைட். அப்போ என்னென்னத்தை இன்புட் பண்ணணும். இப்போ ட்ரேயை ஒரு மாணவன் கொண்டு வந்தால் என்ன தெரியணும், அந்த ட்ரேயில் என்ன ஐட்டம் இருக்குது அவர் வந்து நாங்கள் கொடுத்துட்டு இது கம்ப்யூட்டருக்கு கொடுத்து வச்சிருக்கிறோம்னு வைப்போம். ரைட். அதை முதல் கொடுத்துடலாம். அப்போ கொடுத்தா போல் ஒரு மாணவன் ட்ரேயை கொண்டு போய் என்ன தெரியணும். உதாரணம் 3வது ஐட்டத்தில் 2 கொண்டு வாரு. அப்போ தெரியும் சொல்லணும். அடுத்த 5வது ஐட்டத்தில் 1 கொண்டாருன்னு சொல்லணும். அப்போ என்ன ஐட்டம் எத்தனை குவான்டிட்டின்றது சொல்லணும். ப்ரைஸ் நாங்கள் இந்த டேபிளில் இருந்து கண்டுபிடிக்கலாம். ரைட். அப்போ 1 கட்டாயம் ஒரு என்டர் பண்ண வேண்டியது ஐட்டம் மாணவன் என்டர் பண்ண வேண்டியது வந்து ஐட்டம் கோட். அப்போ ஐட்டம் கோட் மாணவன் என்டர் பண்ணணும். அடுத்தது வந்து எத்தனை குவான்டிட்டின்னு சொல்லணும். குவான்டிட்டி அவர் மாணவன் கொண்டு போகிற குவான்டிட்டி எத்தனைன்னு சொல்லணும். அப்போ திருப்பி இந்த ஐட்டம் கோட் குவான்டிட்டி வரும். ரைட். இப்போ மாணவன் எத்தனை ஒரு 3 ஐட்டம் எடுத்துட்டு போனேன்டா 3 ஐட்டத்தோட அவற்றை ட்ரே முடிஞ்சுது. அப்போ அவருக்கு கால்குலேட் பண்ணணும். அப்போ அந்த 3 ஐட்டத்தோட அந்த அவற்றை ட்ரே முடிஞ்சதுன்றதையும் சொல்லணும். அப்போ அதுக்கு நாங்கள் என்ன சொன்னால் எக்ஸிட் பண்ணுறதுக்கு எக்ஸிட் அண்ட் exit code and weapon exit code to print amount due ஒரு என்ன கோட் அடிச்சா அதுக்கு 3வது இன்புட் உதாரணமா நாங்க இந்த ப்ரோக்ராம் நாங்க பாப்போம். நாங்க அல்கோரிதத்துல போட்டுக்கொள்வோம். 0 அடிச்சா அப்ப அந்த அவட்ட ட்ரே முடிஞ்சதுன்னு வைப்போம். அல்லாட்டி 0 நெகட்டிவ் நம்பர்னு வைப்போம். 0 நெகட்டிவ் நம்பர் ஒன்று அடிச்சா அவட்ட ட்ரே முடிஞ்சு டோட்டலை விட முடிஞ்சிடும். திருப்பி அடுத்த ஆளுடைய ட்ரேக்கு போகலாம். ரைட். அப்போ என்டர் பண்ண வேண்டியது கேள்விக்கான விட 3 விஷயம் அவர் சொல்லுவோம். 1 ஐட்டம் கோட், அடுத்தது ஐட்டம் குவான்டிட்டி, அடுத்தது ஒரு ட்ரேயை முடிக்கிறதுக்கான ஒரு எக்ஸிட் கோட்டும். இனி நாங்கள் பி பார்ட் கொஸ்டினை பார்ப்போம். இப்போ என்ன செய்திருக்கிறோம்னா அதில் flowchart to represent the algorithm. இதுக்கான அல்கோரிதத்துக்கு flowchart கேட்டிருக்கிறோம். அப்போ இந்த flowchartல என்னென்ன வரணும்னு பார்த்தோம்னா ஒன்று என்ன சொல்லுவோம், நாங்கள் டோட்டல் அமௌண்ட்டை காணணும். அப்போ டோட்டல் 0 வச்சுக்கொள்ளணும். அது நேரத்தில் இந்த ப்ரைஸ் இதை ஒரு லிஸ்ட் ஒன்றில் இந்த ஐட்டம் டீட்டெயில்ஸை கொடுக்கணும். இதில் இன்னொரு சின்ன ஒரு இது ஒன்று தந்த என்னத்தை நாங்கள் முக்கியமாக கவனிக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் லிஸ்ட்டோ அரையோ நாங்கள் போட்டு லிஸ்ட் ஒன்று நாங்கள் பைத்தன்லையோ இல்லாட்டி நீங்கள் அரே ஏதாவது எலிமெண்ட்டில் போட்டோம்னா நார்மலாக எங்களுக்கு தெரியும் இது இண்டெக்ஸ் வந்து 0ல் தொடங்கும். ஆனால் அவர்கள் தந்திருக்காங்க இங்கே 0 கிடையாது, 1 2 3 என்று தான் வருது. அப்போ யூசர் இதைத்தான் என்டர் பண்ண போறார். ஆனால் லிஸ்ட்டில் கொடுத்தோம்னா இந்த 10ன்றது 0 இண்டெக்ஸ் எலிமெண்ட் 0 1 2 3 1 குறைவாக இருக்கும். அப்போ என்ன செய்யலாம், அதுக்கு நாங்கள் என்ன சொல்லணும், யூசர் இதே கோட்டை தான் அடிக்க சொல்லணும். யூசருக்கு நாங்கள் என்ன சொல்லணும், ப்ரோக்ராமில் நாங்கள் அதை ப்ரைஸ் பண்ணுற இடத்துல அந்த எலிமெண்ட் இண்டெக்ஸை வந்து 1 குறைவாக பார்க்கணும். இப்போ 5 அடிச்சிடறா 1 குறைவாக பார்த்தா வரும் தானே. இப்போ இங்கே வந்து 4 இருக்கும், 1க்கு வந்து 0 இருக்கு, 2க்கு 1 இருக்கும். அது சிஸ்டத்தில் சேவ் ஆகியிருக்கேங்க. அப்போ யூசர் அடிக்கிற கோட்டில் இருந்து ஒரு நம்பரை குறைச்சி விட்டோம்னா நாங்கள் அந்த இண்டெக்ஸை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அது நாங்கள் யூஸ் பண்ணணும். ரைட். அப்போ இந்த ஃப்ளோ சார்ட் எப்படி வரும் என்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் இப்படி தான் வரும் பார்த்தீங்கன்னா. இப்போ ஸ்டார்ட் இப்போ என்ன செய்யறது, நாங்கள் என்ன சொல்கிறோம் எஃப்பி ப்ரைஸ் ஃபுட் ப்ரைஸ் என்று சொல்லி நான் அந்த அரைக்கான அந்த லிஸ்ட்டுக்கோ அரைக்கான நேம் எஃப்பி என்று வச்சிருக்கேன். பி வந்து அந்த லிஸ்டோட பேர், அதுல என்ன கோட்டும் ப்ரைஸும் இருக்கும். அப்போ முதலாவது ஆளுடைய ப்ரைஸ்னா F0 வந்து 10 இருக்கு அந்த லேபிள். அப்போ நான் 1 அடிச்சா அதுலேருந்து 1 கழிச்சேன்டா
எனக்கு வரும் F0 பார்க்கும். பார்த்தா முதலாவது இந்த ப்ரைஸ் வந்து 10 வரும். ரைட். அடுத்து என்ன செய்யணும், டொட் அண்ட் ஒரு வேரியபிள் 0க்கு அசைன் பண்றேன். இப்போ வந்து இன்புட் பண்றேன். அப்ப இன்புட் கேட்கும். அது கொடுக்குற ஐட்டம் கோட்டை ஐசி என்ற ஒரு வேரியபிள்ல சேவ் ஆகும். ஐசி வந்து கோட்டா இருக்கும். இப்போ என்ன பார்க்கணும், அந்த ஐசி வந்து சைவரை விட பெருசாண்டு தான் டெர்மினேட் பண்றதுக்காக நாங்க இங்க ரெப்படிஷன் யூஸ் பண்றோம் பாருங்க. ரைட். அப்ப ஐசி வந்து சைவரை விட பெருசாண்டு இருக்கும். ஐசி சைவரை விட பெருசா இருந்தா உள்ள வரும். ரைட். சைவரை விட உள்ள வந்துட்டு இப்போ குவான்டிட்டி எத்தனைன்னு கேட்கும். அந்த கோட்டுன்ற குவான்டிட்டி எத்தனைன்னு கேட்குது. நாங்கள் அடிக்கிற குவான்டிட்டியை ஐக்யூ வந்து இன்னொரு வேரியபிள்ல சேவ் பண்ணணும். ரைட். அப்ப எனக்கு அந்த ஐசி தெரியும், ஐக்யூ தெரியும், குவான்டிட்டி தெரியும், கோட் தெரியும், ஆனா பிரைஸ் தெரியாது. அப்ப என்ன செய்வோம், டோட்டல் காண்றதுக்கு என்ன செய்வோம், ஒரு அதுக்கான பிரைஸ் காண்றது அப்படின்னு சொன்னா, ஆனா எனக்கு அந்த ஏற்கனவே எஃப்பி என்ற லிஸ்ட்ல அது இருக்குது. அப்ப என்ன எஃப்பி என்ற லிஸ்ட்ல போய் இந்த ஐட்டம் அந்த அவர் அடிச்ச ஐட்டம் கோட்ல இருந்து ஒன்றை கழிச்சு விட்டேன்னா அதுல இண்டெக்ஸ் வரும். அப்ப சரியான இண்டெக்ஸ் வரும். அப்ப அதோட பிரைஸ் வரும். அப்ப இந்த எஃப்பி ஐசி -1 என்றது அந்த பெர்டிகுலர் ஐட்டத்துக்கான பிரைஸை காண்றதுக்கான எலிமெண்ட் வேல்யூ, அதாவது அந்த லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூ வரும். அதை நான் குவான்டிட்டியால பெருக்கினேன்டா அப்ப அந்த ஐட்டத்துக்கான டோட்டல் வேல்யூ வரும். ரைட். அப்ப அது வந்து டொட் வேறு இது இந்த கால்குலேஷன் வந்து இந்த டொட்ன்றதுல சேவ் ஆயிரும். முதலாவது ஐட்டத்தின் வேல்யூ இப்ப டொட்டுக்கு வரும். வெளியே தான் 0 போறோம். ரைட். உள்ள வரைக்கும் டொட் வந்துடும். ரைட். அப்ப பாருங்க, இப்ப ரெப்படிஷனுக்குள்ள திருப்பி அடுத்த ஐட்டம் கோட் கேக்குது. ரைட். இப்ப அடுத்த ஐட்டம் கோட் கேட்க அடிக்கிறேன். அதுவும் சைவரோட பெருசுன்னு சொன்னா திருப்பி கேட்கும் ரெண்டாவது ஐட்டம். அப்ப அது குவான்டிட்டி எத்தனைன்னு கேட்கும். அப்ப அது இப்ப அடிச்சது இன்னொரு ஐட்டம் கோட்டா இருக்கும். அப்ப அதையும் போய் பார்க்கும். இங்க அந்த ஐட்டம் கோட்ல இருந்து ஒன்றை கழிச்சிட்டு அதோட பிரைஸ் எடுக்கும், அதை குவான்டிட்டியால பெருக்கும். அப்ப இப்ப ரெண்டாவது ஐட்டத்துக்கான பிரைஸ் வரும். அதை ஏற்கனவே இருக்கிற முதலாவது ஐட்டம் டோட்டல் இருக்கும் தானே. அப்ப அதை இதோட கூட்டிட்டு இந்த டோட்டல சேவ் ஆயிடும். அப்படியே கேட்டுட்டு வரும். இப்ப மூணாவது எனி ஐட்டம் இல்ல, 2 தான் வைப்போம். அப்ப அவர் என்ன அடிக்கணும், 0 அல்லாட்டி மைனஸ் நம்பர் அடிக்கிறார். இப்ப 0 அடிக்கிறாரு வைப்போம். 0 அடிச்சோன்னு இங்க வந்து பார்க்கும். பார்த்தா என்ன வரும், கிரேட்டர் தான் 0 இல்ல, 0 ஈக்குவல் 0, கிரேட்டர் தான் 0 வரும். அப்ப உள்ள திருப்பி வெளியே வரும். வெளியே வந்து என்ன, பிரிண்ட் பேமெண்ட் எங்க இருக்கு, டொட்டன்றதுல கண்டுபிடிச்சா டொட்டை பிரிண்ட் பண்ணும், ப்ரோக்ராம் முடியும். ரைட். அவ்வளவுதான். அப்ப அதுக்கான ஃப்ளோ சார்ட் இதுதான். இப்ப நான் சிம்பிளா இந்த ஃப்ளோ சார்ட்டுக்கான சூடோ கோட்ல போறேன். அடுத்தது நான் வேற 3வது கேள்வியில கேட்டிருக்கிற பைத்தன் ப்ரோக்ராம் ஈஸி. நாங்கள் அதை சூடோ கோட்ல போட்டோம். பாருங்க, இதே தான் நாங்க பாருங்க, ஸ்டார்ட் இனிஷியலைஸ் the list with the item code, price and fee. அதை நாங்க போட்டு வைக்கிறோம். tot is equal to 0. இப்போ இன்புட் ஐட்டம் கோட் கேட்குது, சைவரோட பெருசாண்டு பார்க்குது. இப்போ இன்புட் குவான்டிட்டி கேட்குது, படிக்கும். அதை ஐக்கிய கொண்டது சேவ். இப்போ என்ன செய்யுது, இந்த குவான்டிட்டி இதில் இந்த ப்ரைஸை கண்டு எங்களுக்கு இந்த குவான்டிட்டி ஐட்டம் கோட் தானே தெரியும். அப்போ அந்த கோட்டை வச்சுக்கொண்டு அந்த அரே நாங்கள் இந்த இதில் கொடுத்த எப்பி என்ற ப்ரைஸ் ஃபுட் லிஸ்ட்டில் போயிட்டு அந்த ப்ரைஸை கண்டு அதை குவான்டிட்டியால் பெருக்கி அதை டோட்டலில் போட்டு சேவ் பண்ணுது. அப்படியே திருப்பி அடுத்த கோட் கேட்கும். அப்போ இதுக்குள்ளே இது திருப்பி கேட்கும். கேட்டுட்டு என்ன செய்ய மாட்டா, நீங்கள் எப்போ நீங்கள் 0 விட குறைவாக அடிக்கிறீங்க இல்லாட்டி 0 அடிக்கிறீங்களோ அப்போ இந்த ரெப்படிஷனை விட்டு வெளியே வரும். வெளியே வந்து அங்கோட பேமெண்ட் டியூ எவ்வளோன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். அப்போ இதுதான் இதுக்கான இந்த அந்த சிச்சுவேஷனுக்கான அல்கோரிதமும் அதுக்கான ஃப்ளோ சார்ட்டும் சூடோ கோட்டும் பார்த்துட்டோம். இனி நாங்கள் சிபார்ட் கேள்வியை பார்ப்போம். சிபார்ட்ல என்ன கேட்டீங்க, டிரான்ஸ்ஃபார்ம் த எபவ் ஃப்ளோ சார்ட் into the Python program. இப்போ Python ப்ரோக்ராமுக்கு அதை கேட்டிருக்கிறோம். அந்த ஃப்ளோ சார்ட்டை நாங்கள் போட்ட ஃப்ளோ சார்ட்டை Python ப்ரோக்ராமுக்கு கேட்டிருக்கிறோம். ரைட். அப்போ நான் ஃப்ளோ சார்ட்லேயே எங்களுக்கு அல்கோரிதம் எப்படி வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டு, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் Python ப்ரோக்ராம். என்ன செய்கிறோம், ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்கிறோம், எஃப்பி என்று சொல்லி இதான் லிஸ்ட் நேம், அதுக்குள்ளே நாங்கள் லிஸ்ட் பண்ணிட்டோம் ஐட்டத்தை. அப்போ என்ன செய்யும், அது இதை வந்து FP0, FP1, FP2, FP3 இந்த ப்ரைஸ் வந்து போயிடும். இப்போ நான் இந்த பார்த்த முதலாவது இந்த ப்ரைஸ் தேவைன்னா FP0 கொடுக்குறோம், ரெண்டாவது ப்ரைஸ் தேவைன்னா FP1 கொடுக்கணும். அந்த மாதிரி தான் போவோம். நாங்கள் 1 எடுப்போம், அதெல்லாம் நாங்கள் உண்டை கழிச்சு கொடுக்க போகிறோம். ரைட். அப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் என்டர் கோட் கேட்குது. அப்போ நாங்கள் ஐட்டம் கோட் அடிக்கிறோம். டொட் வந்து 0 வச்சுக்கொள்ளுவோம், டொட் 0. இப்போ என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த வைல் இந்த ஐட்டம் கோட் நாங்கள் அடித்த ஐட்டம் கோட் வந்து ஐசி, அதாவது நான் வேண்டாம் இதில் வந்து இன்புட் பண்ணிக்க எங்களுக்கு எப்படி வருமென்று சொன்னால் நீங்கள் வேணுமெண்டு ஐட்டம் கோட்டண்டபடியாக இன்டிஜர் கொடுக்கும். இன்டிஜர் பாடு அப்புறம் இன்டிஜர் வைல் இன்டிஜர் ஐசி. ஏன்னா இதில் அடிக்க அது ஸ்ட்ரிங்காக இருக்கும். அப்போ நாங்கள் கிரியேட் தான் எல்லாம் பார்க்க இல்லாத. அப்போ நாங்கள் இன்டிஜர் இது வந்து டைப் காஸ்ட் பண்ணுறேன், இன்டிஜருக்கு கன்வெர்ட் பண்ணுறேன் அந்த கோட்டை. அப்போ இன்டிஜருக்கு போனால் 0 விட பெருசாக இருக்குமென்று சொன்னால், 0 விட இந்த கோட் பெருசுன்னு சொன்னா என்ன செய்யறோம்னா ப்ரைஸை காணும். ப்ரைஸ் என்னது, இந்த எஃபில போயிட்டு அந்த இது நான் இங்கே வந்து நான் இன்டிஜர் ஐசியை கண்டு ஒன்றை கழிக்கிறோம். ஏன்னு சொன்னா எங்களுக்கு 1 அடிச்சா சைவரில் பார்க்கணும். ரைட். அப்போ இதில் வந்து 1 அடிச்சா 0 வரும். அப்போ FP 0 முதுக்கான ப்ரைஸ் 10 வரும். ரைட். அப்போ இந்த ஐபி என்றதுல சேவ் ஆகும். அப்போ ஐபி என்றது எங்களுக்கு அந்த
அரேல போய் பார்த்து பிரைஸ் வரும் ரைட். அடுத்தது என்ன செய்வோம்னா குவான்டிட்டி என்னன்னு கேட்கும். குவான்டிட்டி நாங்கள் இன்புட் பண்றோம். அப்போ அந்த இன்புட் பண்ற குவான்டிட்டியை நான் அது ஸ்ட்ரிங்கா இருக்கும் அதை நான் இன்டிஜருக்கு கன்வெர்ட் பண்ணி திருப்பி ஐக்யூக்கே சேவ் பண்றேன். அப்போ பிரைஸ் என்றது ஐபி, குவான்டிட்டி என்றது ஐக்யூல இருக்கும். இப்போ நான் டோட்டல் என்ன செய்யறேன்டா டோட்டல் 0 வரும். அப்போ 0 பிளஸ் இந்த ஐபியை பிரைஸ் பண்ணா நியூ பிரைஸ் வரும். அப்போ இதோட சேர்க்க பிரைஸ் வந்து முதலாவது ஐட்டத்துக்கான குவான்டிட்டியை பெருக்கி வர வழிவா இருக்கும். இப்போ ரெண்டாவது ஐட்டம் கூட கேட்கும். அது 0 போய் பார்க்கும். திருப்பி இது ரெப்படி பாருங்க பைத்தன்ல இந்த டெப் இருக்கும் மட்டும் ரெப்படிஷனுக்குள்ள இவ்வளவு ரெப்படிஷனுக்குள்ள தான் இருக்கு. அப்போ இது முடிஞ்சோடனே இனி ரெப்படிஷன் இதோட ரெப்படிஷனுக்கு கீழே இல்லை. அப்போ மேலே போய் திருப்பி பார்க்கும். ரெண்டாவது அடிச்ச கோட் இப்போ சைவரோட பெருசாண்டு பார்க்கும். பெருசா இருந்தா என்ன செய்யும், அதுக்கான பிரைஸை காணும். அடுத்த கோப்பை நான் 3 அடிச்சா அப்போ 2 போய் அதில் பிரைஸை பார்த்து அப்போ என்ன வரும் 15 எடுத்துட்டு வரும். அப்போ குவான்டிட்டி 3 அடிச்சா அப்போ அந்த ஐக்யூல குவான்டிட்டி 3 வரும். இப்போ அந்த பிரைஸை குவான்டிட்டியால பெருக்கி ஏற்கனவே டொட்டு வர முதலாவது ஐட்டத்தின் விலையா இருக்கும். அந்த அதுல ஐட்டத்து கண்டுபிடிச்ச விலையா அதோட இப்ப இந்த விலையும் கூட்டும் ரைட். அப்படியே இது திருப்பி பார்க்கும். நீங்க எப்ப இந்த ட்ரே முடியுதோ எல்லா ஐட்டம் முடியுதோ நீங்க இந்த சில 0 அடிக்கலாம், இல்லாட்டி ஒரு நெகட்டிவ் நம்பர் அடிச்சிங்கன்னா இங்க வந்து ரெப்படிஷன்ல நீங்க இப்ப கொடுக்குற கோட்டை வந்து இங்க பார்க்கும். அப்ப 0 விட பெருசா இருக்கா, 0 அடிச்சா 0 பெருசாம என்ன பெருசா இல்ல, இல்லாட்டி மைனஸ் அடிச்சாலும் இல்ல. அப்ப வெளியே வரும். வெளியே வந்தா என்ன செய்யறோம்டா பிரிண்ட் bill due is tot. அப்ப bill due എന്നിട്ട് அந்த tot print பண்ணும். அப்ப இதுதான் அந்த பைத்தன் ப்ரோக்ராம் ரைட். டக்குனு ஒரு ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்க நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன் ரைட். இப்ப பாத்தீங்கன்னா சரியா ரைட் ஐட்டம் கோட் கேக்குது. நாங்க பார்ப்போம் 1 அடிவோம். முதலாவது ஐட்டம் கோட்ல எத்தனை அடி, அப்ப குவான்டிட்டி கேக்குது. நான் 3 அடிவோம். அப்ப 3 அப்ப ரெண்டாவது ஐட்டம் கோட் கேக்குது ரைட். அப்ப அடுத்த ஐட்டம் கோட் என்ன, நான் ரைட் மூன்றாவது ஐட்டத்துல ஒரு 2 எடுத்தவ 2 பார்ப்போம். அடுத்தா என்ன கேக்குது, அப்போ அதை போட்டு இப்போ ஐட்டம் கோட் கேட்குது. இதோட முடிஞ்சது. அப்போ நான் சைவர் அடிக்கிறேன். சைவர் அடிச்சா வெளியே வரணும். வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்லுது 60 ரூபான்னு சொல்லுது ரைட். அப்போ முதலாவது ஐட்டம் இல்லை ப்ரைஸை பார்த்து 3 பெருக்குது. அப்புறம் மூன்றாவது ஐட்டத்தின் ப்ரைஸை பார்த்து 2 பெருக்குது. ரெண்டையும் கூட்டி எங்களுக்கு ஆன்சரா தருது ரைட். அப்போ இதுதான் இந்த ப்ரோக்ராம், இந்த கேள்விக்கான அல்கோரிதம் ரைட். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் இந்த மாதிரி வேற வீடியோக்கள் போடுறதுக்கு எங்களை ஊக்கப்படுத்தும். நன்றி, வணக்கம்.